டே 39 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஷின்ஷான் மூவி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். சத்யம் தேட்டர் ஆஃப்டர்நூன் 1:30 PM ஷோ தான் பார்த்தோம். ஹாய், இன்றைக்கி டே 39. நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 365 days 365 மூவிஸ் சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி 39th டே 39 படம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ 39th மூவியாக வந்து நம்ம பார்த்துருக்க படம் பார்த்தீங்கன்னா ஷின்ஷான் அவர் டைனோசர் டைரிஸ், அந்த மூவி தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ தமிழ்லேயுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அனிமேஷன் மூவி தான். இப்போ அந்த மூவியோட ரிவ்யூ தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து அனிமேஷன் மூவி. ஷின்ஷான் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம நார்மலாக பார்த்துருப்போம், கார்ட்டூன் வந்து நம்ம டிவியில் பார்த்துருப்போம். ஸோ அதுதான் வந்து ஒரு ஃபுல் மூவியாக எடுத்திருக்காங்க. டைனோசர் டைரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டில் வந்து எடுத்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஷின்ஷானோட சம்மர் வெக்கேஷனுக்கு ஒரு டைனோ பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து என்னென்னா டைனோசர் எல்லாமே வந்து திருப்பி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லாம் அந்த ஊரில் இருக்க எல்லாருமே வந்து ஒரிஜினல் டைனோசர் நினச்சி அதெல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. சடனாக தான் தெரியுது அந்த டைனோசர் எல்லாமே வந்து ரோபோட்னு சொல்லிட்டு அந்த இதோட ஃபவுண்டர் வந்து அந்த ரோபோட்ஸை வந்து டைனோசராக வந்து காமிச்சு மக்களை வந்து ஏமாற்றிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு பையன் இருக்கார். அந்த பையனோட ட்ரீம் தான் பார்த்தீங்கன்னா இந்த டைனோசர்ஸை வந்து திருப்பி கொண்டு வரதுன்றது. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது அவர் வந்து அவர் பையன் வந்து ஆக்சிடெண்ட்டாக இந்த டைனோசர் உருவாக்கணுன்ற முயற்சியில் அவங்களால கண்டுபிடிக்க முடியாத பட்சத்தில் தான் இந்த டைனோசரை வந்து ரோபோட்டாக யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆக்சிடென்டலி வந்து அவர் ஒரு வாட்டி அந்த ரீசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் பண்ண டெஸ்ட் எல்லாமே வச்சு ரெடி பண்ணும்போது உண்மையிலேயே வந்து ஒரு டைனோசரை வந்து ரெடி பண்ணிடுறாரு. ஸோ அந்த டைனோசரை வந்து இப்போ அப்பா வந்து கேட்குறாரு, என்னோட ரிசர்ச்சுக்கு வேணும்னு சொல்லிட்டு. பையன் வந்து நீங்கள் இது மாதிரி பிஸ்னஸாக பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அதை வேணான்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவங்களுக்குள்ளே வந்து பிரச்சனை நடக்குது. அவருக்கு ஒரு பொண்ணுமே இருக்காங்க. அந்த பொண்ணு தான் வந்து அந்த டைனோசர் அந்த ஐலாண்டில் வந்து கைடாகவும் இருக்காங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். அந்த அவங்க உருவாக்கின அந்த ஒரிஜினல் டைனோசர் வந்து நம்ம ஷின்ஷான் அவர்கிட்ட கிடச்சிருது. ஸோ அதை வச்சு அவங்க எப்படி வந்து ஃபன்னாக கொண்டு போகிறாங்கன்றதா மூவியை வந்து குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ நார்மலாக அவங்க ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஷின்ஷான் ஒரே ஃபன்னியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதே கொண்டு போயிருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த டைனோசர் கான்செப்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கடைசியில் அந்த சின்ன டைனோசரை வந்து ஒரிஜினல் டைனோசரை வந்து அவங்க அப்பா கிட்ட போச்சா, இல்லை பையன்கிட்ட போச்சா, இல்லை நம்ம தலைவர் ஷின்ஷான் அவரே வச்சுக்கிட்டாரு அந்த டைனோசர்ன்றது தான் வந்து ஹோல் மூவி கான்செப்ட்டு. ஸோ ஃபுல் ஃபன்னாக இருக்கும். ஸோ அந்த டைனோசர் தப்பிச்சு வந்ததுக்கப்புறம் அது தேடி நிறைய டைனோசர்லாம் வரும். அதை பார்க்குறதுக்கே சீன்லாம் வந்து விஷுவலாக நம்ம நல்லாயிருக்கும். இதுதான் வந்து ஃபுல் மூவி. ஸோ ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். குழந்தைங்க கண்டிப்பாக வந்து லைக் பண்ணி பார்ப்பாங்க. தேங்க்யூ.